ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே. ஸோ தொம்மை ஸ்பெஷல். இப்போ நம்ம தொம்மை செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக எண்ணெய், கருவேப்பிலை காஞ்சத்தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு வெங்காயம். நம்ம தொம்மை எடுத்து போட்டுப்போம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி வச்சுருவோம். கார்லிக் பேஸ்ட் போட்டுருவோம். பேஸ்ட் போட்டோம். கரம் மசாலா போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் இது 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுப்போம். பக்கத்தில் நம்ம இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்ப்போம். தக்காளி நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் வேணும்னா கூட நம்ம சீரகத்தூள் இருக்குது இல்லைங்களா, சீரகத்தூள் கூட போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். நான் சீரகத்தூள் போடல. இது நல்லா வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு பிறகு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட தொம்மை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இதை லைட்டுக்கு போட்டு சர்வ் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். எங்கள் அக்கா கொடுத்த டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே, இது தொம்மை இது ரெசிபி எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இது நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு ஓகே. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்கிறீங்களா? ஓகே, டேஸ்ட் பண்ணுறதுக்கு டேஸ்ட் பாருங்கள். அவ்வளோ அதே போல் உள்ள கூட வச்சுருவோம். கட் பண்ணுவோம் சார். நம்ம பிரியாணி, தொம்மை, அப்புறம் கோலா உருண்டை இது எத்தனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை, ட்ரை பண்ணி நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுங்க, நான் எங்கே ட்ரை பண்ணுறேன். வாங்க சாப்பிடு. இது நான் அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிடுவேன். நல்லா சூப்பராக இருக்குது. இது நம்மளோட தொம்மை. இதை நான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.